வணக்கம் தேவே கடலூர் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வருங்க, அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். அப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அயல் நாடுகளில் இருக்கவங்களும் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்னென்னா உங்களுக்கு கிரக நிலவரங்கள் கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. உதாரணமாக சொல்ல போனோன்னா ராகு இதுவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்த ராகு 8ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்போ என்ன ஆகும்னு சனியும் வக்கரமாக போயிட்டுருக்கு. இதோட கொடுமை என்னென்னா அந்த சனிக்கு செவ்வாயுடைய பார்வை. ஓகே, அது மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்கிறது சூரிய சாமி. என்றைக்குமே இந்த ராகு சூரியன் சனி செவ்வாய் இந்த கிரக காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் ஏடாகுடமான காம்பினேஷன்ஸு. அதனால் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ யாரெல்லாம் வெளியூர் ட்ராவல் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இவங்களாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. பில்டிங்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ், மெயினாக இந்த ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அடிதடி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இப்போவே கூட அதோடைய ஒரு சாராம்சமாக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாமியார் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நெருக்கி அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ மெயினாக இந்த ஒரு 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 12 தேதி வரை ரொம்ப 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 எல்லோருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து எல்லோருமே சேஃப்டியாக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா உலகம் முழுவதும், நமக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே நிறைய ஒரு மாறுதல்களை எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப இன்னல்கள்னு சொல்லலாம். மாறுதல்ன்றதை விட இன்னல்கள். சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து எல்லாமே ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா? அதான் சொல்ல வரும். இப்போது ராசி பலன் போகலாம். கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். ஸோ சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 2ஆம் அதிபதியான சூரியன் 12இல் இருக்கும்போது நிறைய வீட்டுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதெல்லாம் வீட்டுக்கு தானே செய்கிறோம். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றபடி 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய செலவுகள், கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்காக நிறைய அங்கங்கே அலையிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 4, 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிலபுலன்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தோணும். ஏதாவது புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகும். என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னால், கொஞ்சம் பெரிய பணம் அதெல்லாம் இருக்குது, ஏதாச்சும் பண்ணலாமான்னும் போது திடீர்னு யாராச்சும் கட்டையை போடுறதுக்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுத்துரும். ஸோ தொழில் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா 5க்கு 10ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள், நல்ல வேலை இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கிற நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் குரு சந்திரனும் போது நல்ல என்ன சொல்கிறது, நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு கிடைக்கும், நல்ல துணிமணிகள்லாம் வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 7ஆம் அதிபதியான சனி 8ல் வக்கரமாக இருக்குது. வக்கரமாக இருக்கும்போது நெகட்டிவிட்டி ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜயோகம், முதலே சொன்ன மாதிரி தான் அந்த சனி குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இப்போது சனி வக்கரமாக இருக்கிறனால உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா ஒரு பெரிய லாபங்களையும் ராஜ யோகங்களையும் தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும், பெரிய லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி 10ல் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்தது சூரியன் சாரத்தில் போகும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது பேராசை பண்ணி நம்மளை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ 11ல் உள்ள குரு சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். பெரிய லாபங்கள், சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இது மாதிரி தான் என்னென்னா பிரார்த்தனை தாங்க. ஏன்னா கிரகங்கள் பாடு ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கும். நமக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு
இறைவன் தான். ஸோ இறைவனை கும்பிடுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசா புத்தி பலன்களில் உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு சுப செலவுகளாக மாற்றிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் விபரீதமான ஒரு முடிவுகள் எடுத்து அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு வந்து வேலை கிடைக்காம இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களில். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து அது சனியுடைய சார்ந்தமும் ரொம்ப கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் பெரிய லெவலில் கொடுக்குமானா உங்களுக்கு சப்போஸ் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக எமோஷன்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அதனால் வந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறது ரொம்ப மேஜராக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுக்கு வந்து அந்த விஷயங்கள் நடக்கணும் 8 தான் மேஜராக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. பட் ஆனாலும் யோகம் இருக்கமான பேரஸை காட்டி மாட்டி விடும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. நல்ல ஒரு துணிமணிகள் நல்ல சாப்பாடு இதெல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக கிடைக்கும். நல்லா சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பீங்க. தாயாருடைய அனுசரணைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் பெரிய யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் பெரிய ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வராத காசை இப்போ கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரே சின்ன பாயிண்ட் என்னென்னா இப்போது சனி வக்கரமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் பெரிய லாபங்கள் எள்ளி தர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். உங்களோட முயற்சிகளுக்காக நிறைய அலைச்சிங்க அதில் வெற்றி பெறுவதற்கும் பயணங்கள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, நல்லது தான். அதுவும் இல்லாமல் சுக்கிரனும் புதனும் ஒன்றா சேர அந்த ஒரு காலகட்டம் அதுவும் வந்து ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக ஃபண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். பழைய வழக்குகள் ஏதாச்சும் இருந்ததுனா கூட அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ 12 இருக்க ஒரு ராசிக்கே வரும்போது பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு. வீடு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதாவது சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னென்னா அது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதினும் போது என்ன மாதிரி விஷயங்கள்னால் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பேராசை மூலியமாக ஏதாச்சும் இடோட மாட்டிக்காமல் வரணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி. ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து 4 வாட்டி வருங்க வருஷத்துக்கு. ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான். ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான். ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு தான் உடனே உங்களுக்கு பலன் தரும். ஸோ அதுதான் இப்போ ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும். பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும்னு இல்லை, பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆஷத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது 9 நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க. இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம்? ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது. ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா,
இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோமே, அவங்களோட குணநலங்கள், அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது. அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது எந்த மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும், எனக்கே தெரியும். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி, இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம். இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே, ஸோ பாலாம்பிகைன்னு ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாம்பிகை, இந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது, இல்லை வராகினா வராகி, ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அது ஈவினிங், ஸோ ஈவினிங் செட் ஆகலையோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வந்துட்டு குடிச்சிட்டு அதை விளக்கேற்றிட்டு அது பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு, அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு, ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோட கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு 9 நாள் போது 9 புடவை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். ஸோ இது வந்து பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது, நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க, அதெல்லாம் கஷ்டங்க, எனக்கு இப்போ சாப்பிடாவே இருக்க முடியாதுன்னா காலையில் நைட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு 2 வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணால் சாப்பிட்டுக்குங்க. அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம். பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள். என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க. அதுக்குன்னு போய் சாமி படத்துக்கிட்ட போய் வைக்க சொல்ல, அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேத்தியம் பண்ணதான் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ அது பண்ணி பாருங்களேன். ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது. என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடீஸ்வரன் ஆகிக்கணும்னு நம்பாதீங்க. முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து வழியாக இப்போ 4 நவராத்திரினா 4 நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரதாங்க பிரார்த்தனை. இதுக்காக வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை. இந்த நடுவில் ஒரு சாமியார் ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்கள்ங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க, எல்லாமே பட்டன் ஃபோன். நீங்கள் நல்லா கவனிங்க, பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது. அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம், ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல் தப்பன்னு மாடு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாதனால இந்த விபத்து நடந்தது. நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெப்ரஸன்டேட்டிவும் தேவையில்லை, சாமியார் தேவையில்லை. நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், தங்கச்சியாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம். நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன். ஓகேங்களா? நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன். அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும். ஓகேங்களா? மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு 9 நாட்கள் நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களது லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.